அதை ஆன் பண்ணியா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸு எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. தேர்தல்னா என்னது? ஜனநாயக முறைப்படி எலெக்ஷன் நடத்துறதுக்காக இந்திய கான்ஸ்டிடியூஷனில் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் தேர்தல். ஜனநாயகம் எதுக்கு வேணும்? வேர்ல்டுலேயே நம்பர் 1 டெமோக்ராட்டிக் சிஸ்டம் கண்ட்ரின்னு சொல்கிறது நம்ம இந்தியா தான். ஸோ அதனால தான் நமக்கு இந்தியாவுக்கு உலக அளவில் நல்ல ஒரு மரியாதை இருக்குது. நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மைன்னு சொல்கிறது ஜனநாயகத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமாக தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்தல் முறைன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1951 ஃபார்ம் பண்ணாங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸை படிக்கிறதுக்கு செப்பாலஜின்னு சொல்லுவாங்க. செப்பாலஜின்னா என்னது? இப்போது எக்ஸிட் போல் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, எக்ஸிட் போல் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்கல்ல. எலெக்ஷன் நடந்த பிறகு யார் பாஸ் பண்ணுவாங்க, எடுப்பாங்க, எல்லாம் இது பண்ணுறாங்கல்ல. அதெல்லாமே செப்பாலஜிஸ்ட் தான் அறிமுகப்படுத்துறது. அவங்க ஒரு தொகுதியில் போய் வாக்காளர்களோட ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்காளர்களை போய் அவங்கள்ட்ட ஓட்டிங் யாருக்கு வாய்ப்பு இருக்குது, யாருக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த மாதிரி விஷயத்த சம் பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்களித்த இதை வச்சு எவிடன்ஸை வச்சு அதை அனலைட்டிக்கல் பண்ணி எலெக்ஷன் கருத்து கணிப்புகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ அவங்கள தான் செப்பாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. த ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன் இஸ் கால்டு செப்பாலஜி. ஸோ இது ஜிகேக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு எலெக்ஷன் ஆணையம் எங்கே இருக்குன்னு சொன்னால் நியூ டெல்லியில் இருக்குது. அந்த எலெக்ஷன் ஆணையத்தினுடைய பேர் என்னன்னு சொன்னேன்னா நிர்வாச்சன் சதன். நியூ டெல்லியில் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 1950 ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் எலெக்ஷன் 1951 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி 68 கட்டமாக நடக்கும். பிப்ரவரி 28 வரைக்கும் நமக்கு பிப்ரவரி 21 வரைக்கும் நமக்கு 1952 2 வருஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி வரைக்கும். முதல்ல 51 கொஞ்ச நாள் இருக்கும், 52 பிப்ரவரி 21 வரைக்கும் எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். 68 கட்டமாக நடக்கும். இப்போ 5 கட்டம் நடக்கிறதுக்கு நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு காவல்துறை, டிஃபென்ஸு, காவல்துறை, இராணுவம் இதெல்லாம் நமக்கு பயன்படுத்துகிறாங்க. அந்த காலகட்டத்தில் முதல் எலெக்ஷனால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லை, வாக்குச்சீட்டு முறை. ஸோ வாக்குச்சீட்டு முறை அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் கவுண்டிங் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும். இப்போ எல்லாம் 3 hours 4 ஹவர்ஸில் கவுண்டிங் முடித்து ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. அப்போ அதிக வாக்காளர் உள்ள தொகுதிகளெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு நாள் 2 நாள் கூட ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் எலெக்ஷன் நடக்கிறது மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது. நமக்கு எலெக்ஷனை பற்றி படிக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் 324 to 329 சொல்லுவாங்க. 324 ஒரு எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கணும். அது எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்கிறது தான் ஆர்டிகிள் 324. இந்த ஆர்டிகிள் 324 கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சிவில் சர்வீஸ்லேயும் கேட்டிருக்காங்க. மொத்தமாக எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட கான்ஸ்டியூஷனில் வரக்கூடிய ஆர்டிகிள் எதுன்னு சொல்லியாச்சுன்னா 324 329 வரைக்கும். இந்த 324 தான் எலெக்ஷன் ஒன்று இருக்கணும்னு சொல்கிறது. எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் இருக்கணும். எலெக்ஷனை மக்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும். இப்போ கட்சிகளுக்கு இந்த மாதிரி கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதை பற்றி எலெக்ஷன் ரோல் நெக்ஸ்ட் படிப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்கிறது கண்டக்ட் பண்ணது ஆர்டிகிள் 324. 325 சொன்னால் மதம், ஜாதி, இனம், ஆண் பெண், இந்த மாதிரி ஆண் பெண் வித்தியாசமின்றி அனைவருக்கும் வாக்களிக்க உரிமை கொடுக்கறது தான் ஆர்டிகிள் 325. 326 சொல்லும்போது வயது வந்தவர் வாக்களிக்கும் உரிமை. அப்படின்னா என்னது? நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் என்ன இருந்தது? 21 வயசு இருந்தது வாக்களிக்கிறதுக்கு. அப்புறம் அதை 18 மாற்றுவாங்க.
அதை வந்து அது ஒரு சும்மா வாக்களிக்கிறத 18 மாற்ற முடியுமா? பாராளுமன்றத்தில் வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு நடைமுறை ப்ரொசீஜரை கொண்டு வந்தாங்க. திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதை சிம்பிளாக எப்படி சொல்லலான்னா, எப்படி சொல்லலாம், 61, 21, 18, அப்புறம் எப்படி 1988, 88ல் பாஸ் பண்ணுவாங்க, 89ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 89ல் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது தான் அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. அதை சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கோன்னா 61வது அமெண்ட்மெண்ட்டு 1988, 89ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கொண்டு வருவாங்க. ஆர்டிகிள் வந்து 326, இதுதான் வயது வந்தோர் வாக்களிக்கும் உரிமை. ஸோ நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக நமக்கு கூடிய பொலிட்டிக்கல் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட படிக்கும்போது 52வது அமெண்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, கட்சித்தாவல் தடை சட்டம். அது வந்து 10வது ஷெடியூலில் வச்சுருப்பாங்க. 10வது ஷெடியூலில் அப்போ தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. கட்சித்தாவல் தடை சட்டம்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கட்சியில் பாஸ் பண்ண பிறகு அவர் கட்சி மாறி இன்னொரு கட்சிக்கு போயிடுச்சுன்னா அவருடைய எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுருவாங்க. அதில் ஒரு 3/2 பங்கு அந்த மாதிரியெல்லாம், 1/3 பங்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு லிமிட்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக போனால் தகுதி மாற்றம் செய்ய மாட்டாங்க. சம் குவான்டிட்டி கொஞ்சம் பேர் எல்லாம் போயிடுச்சுன்னா அவங்களோட எம்எல்ஏ பதவி அல்லது எம்பி பதவியை வந்து என்ன பண்ணுவாங்க, தகுதி நீக்கம் செய்வாங்க. ஸோ நமக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட்டு தான் 52. அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1985ல் கொண்டு வந்தாங்க. 10வது ஷெடியூல் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் ஏன் முக்கியமாக கொண்டு வர காரணம்னா, கர்நாடகாவில் எஸ்ஆர் பொம்மைன்னு ஒரு முதல்வர் இருக்கும்போது அவர் எதிராக வந்து கட்சியை மாறி நிறைய பேர் வேறு கட்சிக்கு போவாங்க. அப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டு அப்படி சில பேர் அது ப்ரொசீஜர் தானே நிறைய இருக்குது. அந்த சப்ஜெக்ட் வேறு. இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் ஏன்னா அமெண்ட்மெண்ட் வந்து 52, இயர் வந்து 1985. இது அவ்வளோ இப்போ இது மட்டும் தெரிஞ்சால் போயிடும். ஸோ கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக வரக்கூடியவங்களுக்கு ஆர்டிகல்ஸ் ஒன்று சொல்லும்போது 324 to 329, அமெண்ட்மெண்ட் 61. அப்புறம் பார்ட்டுன்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், பார்ட் வந்து 15ன்னு சொல்லுவாங்க. பார்ட்டு பகுதி, நமக்கு கான்ஸ்டியூஷனில் பகுதின்னு சொல்லும்போது 15வது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய பார்ட் வந்து 15வது. அப்புறம் வேறு என்ன சொல்லலாம், நமக்கு எலெக்ஷன் கமிஷன் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுதந்திரத்துக்கு முதல்ல பிரிட்டிஷ் இந்தியா எலெக்ஷன் நடக்கும்போது 1920. அதுக்கு பிறகு நமக்கு எப்போ எலெக்ஷன் நடந்ததுன்னா 51. அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்டால் சுகுமார் சென்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் ஒரு உமன் லேடி இருந்திருக்காங்க, உமன் தலைவி ஒருத்தர் இருந்திருக்காங்க, ஆணையராக இருந்திருக்காங்க. அவங்க பேர் ரமாதேவி. அப்புறம் தமிழகத்தில் இருந்தும் நிறைய பேர் எலெக்ஷன் கமிஷனராக இருந்திருக்காங்க. அதில் முக்கியமாக ரொம்ப ஃபேமஸ் நபர் யாருன்னு சொல்லியாச்சுன்னா திரு டிஎன் சேஷன் அவர்களை சொல்லலாம். அதுபோக கோபால் சுவாமின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. இன்னும் டிஎஸ் கிருஷ்ணமூர்த்தின்னு தமிழகத்தில் இருந்து போயிருக்காங்க. பொதுவாக ஐஏஎஸ் கேடரில் இருந்து தான் எலெக்ஷன் கமிஷனராக போவாங்க. ஒரு ஐஆர்எஸ் பதவியில் பார்த்தவங்க கூட இருந்திருக்காங்க. கேபிஎஸ் கில்லுன்னு ஒருத்தர் ஆணையராக இருந்தார். அவர் காவல்துறையில் பேரதிகாரியாக இருந்து அவர் வந்து எலெக்ஷன் கமிஷனராக போயிருக்காரு. ஸோ பொதுவாக வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமும் லீகல் லா ஜூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல அனுபவம் வாய்ந்தவங்கள தான், நிர்வாகத்திறன் வாய்ந்தவங்கள தான் வந்து எலெக்ஷன் கமிஷனராக நியமிப்பாங்க. கட்சி சார்பற்றவராக இருக்கணும். அப்புறம் வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பு, அட்டானமஸ் பாடி. கவர்மெண்ட் எந்த டைரக்ஷனும் கொடுக்க முடியாது. அவங்களுடைய முக்கிய ரோல் வந்து எலெக்ஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடத்தணும், மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தணும், ராஜ்யசபாவுக்கு தேர்தல் நடத்தணும். லோக்சபா எம்பிஸ், லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுக்குமே எம்பிக்களை எலெக்ஷன் நடத்துகிறது எலெக்ஷன் கமிஷன் தான். மற்றும் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த 2 பேரையும் எலெக்ஷன் நடத்தி தேர்தல் செய்கிறதும் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். அகில இந்திய தேர்தல் ஆணையம் தான். மாநில அளவில் உள்ளாட்சி லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் நடத்துறது வந்து மாநில தேர்தல் கமிஷன் ஒன்று இருக்கும். அது மாநிலம் சார்ந்த பிரிவு. அவரை வந்து கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். இந்த மத்திய தேர்தல் ஆணையர்கள் எல்லாமே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடெண்ட் தான் பண்ணுவார்.
அதே மாதிரி இந்த தேர்தல் ஆணையருடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு இணையான தகுதி அவருக்கு பவர் ரேங்க் இருக்கும். ப்ரோட்டோகால் சிஸ்டம் சொல்கிறாங்கல்ல, அவருடைய ரேங்க் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு இணையான பதவி அவருக்கு இருக்கும். சேம் டைமில் பதவி நீக்கம் செய்கிறது வந்து யாரையுமே டிஸ்மிஸ் பண்ண முடியாது. பதவி நீக்கம் பண்ணணுன்னா பார்லிமெண்ட்டில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து 3/2 பங்கு மெஜாரிட்டி கொண்டு வந்து தான் அவர் நீக்க முடியும். அதே மாதிரி அவருடைய 6 இயர் டேம், அவருடைய அந்த ஒரு தேர்தல் ஆணையரை அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சுன்னா 6 வருஷம் வரைக்கும் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் இருந்தால் 65 வயசு எது இதில் ஃபஸ்ட்டு வருதோ அந்த ஏஜுக்கு அந்த இதுக்கு வந்து அவங்க வந்து அது அந்த நாள் வரைக்கும் அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனராக இருக்கலாம். வேறு என்ன சொல்லலாம்? எலெக்ஷன் கமிஷனரை பற்றி சொல்லும்போது 1990 89 90 வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து 3 எலெக்ஷன் கமிஷனராக மாற்றினாங்க. மீண்டும் வந்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது. அது கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அப்புறம் 93 3 எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறையை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு தேர்தல் கமிஷனர் மட்டும் முடிவு எடுக்கிறத வந்து பிரச்சனை வரும்போது மெஜாரிட்டி கேண்டிடேட்ஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு எடுக்கக்கூடியது தான் செல்லுபடியாகும். அதாவது ஓட்டிங் ரைட்ஸ் மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் ஒப்பீனியன் அதை பேஸ் பண்ணி சில இஷ்யூஸ்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்காக 3 கமிஷனர்ஸை போடுவாங்க. ஸோ இது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தது. அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனரை பற்றி சொல்லும்போது வேறு என்ன சொல்லலாம்? எலெக்ஷனில் நிறைய பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து சீர்திருத்தம் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் மெயினாக வந்து ரிஃபார்மர்ஸ் யாருன்னு கேட்டாச்சுன்னா தினேஷ் கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த தேர்தல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தினேஷ் கோஸ்வாமி கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட சில சீர்திருத்தங்களுக்கு எல்லாம் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வந்து ஓரா கமிட்டி வந்து கிரிமினல்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அரசியலில் இருக்கக்கூடிய கிரிமினல்ஸு அவங்களுடைய நடவடிக்கையை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணி அது எலெக்ஷனில் எப்படி இன்வால்வ் ஆகுறாங்கன்னு உள்ளதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிஷன் அது ஒன்று கமிட்டி ஒன்று. அதே மாதிரி இந்திரஜித் குப்தா கமிட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட நடக்கிறதுக்கு வந்து நிதியை வந்து ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அப்பப்போ இந்த தினேஷ் கோஸ்வாமிக்கு முன்னாடி வந்து நமக்கு டார்குண்டே கமிட்டின்னு ஒன்று இருக்கும். டார்குண்டே கமிட்டியை வந்து பரிந்துரை செய்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜேபிஆர்னு சொல்லுவாங்க, ஜேபிஎன்னு சொல்லுவாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் வந்து நமக்கு வந்து மிசா நேரத்தில் வந்து ஜனநாயகத்துக்காக வலியுறுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். பார்ட்டிலெஸ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லி போட்டு அவருடைய தத்துவம், அவருடைய கொள்கை, அதாவது கட்சி சார்பற்ற அரசியல் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிலெஸ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கையை பேஸ் பண்ணி அவர் இது பண்ணுவார். இந்திரா அம்மையார் வந்து மிசாயை இது பண்ணும்போது ஜனநாயகத்தை வலியுறுத்தி மிகப்பெரிய அகில இந்திய அளவில் மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தி அரசுக்கு எதிராக வெற்றி கொண்டு வரல முதல் இடத்தை அவரை தான் சாரும். எதிர்கட்சிகளெல்லாம் ஜனதா கட்சியெல்லாம் இருந்தால் கூட ஆனால் அதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்தவர் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன். தமிழ்நாட்டில் இருந்து கூட ராஜ்செலியன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் கலைஞர் கூட மிசாவை எதிர்த்து தான் போராட்டம் நடத்தியிருக்கிறாருன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போதைய ஜனசங்க கட்சி மிசா எதிர்த்து போராட்டம் நடத்துவாங்க. லால் கிருஷ்ணன் அத்வானி, வாஜ்பாய் இந்த மாதிரி பெரிய தலைவர்களெல்லாம் கைதாகி சிறையில் அடைச்சிருக்காங்க. மிகப்பெரிய பத்திரிகை தடை சட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. விளம்பரங்கள் பேப்பரெல்லாம் தடை பண்ணாங்க. செய்திகளெல்லாம் ரொம்ப இது பண்ணி தான் அதை இப்போ ஆராய்ச்சி தான் இது பண்ண முடியும், வெளியிடுவாங்க. அந்த மாதிரி இருந்து பத்திரிகைகளுக்கெல்லாம் கட்டுப்பாடு இருந்தது. அப்புறம் 3 நபர் ஒரு நபருக்கு மேலே 2 நபர் 3 நபருக்கு மேலே கூடுனாலே அவங்கள அரெஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் அதிகாரம் இருந்தது. ஜனநாயகமாக நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்துமே வந்து தடை செய்யப்பட்டிருந்தது. ஸோ மிசாவை பற்றிய விஷயங்கள் அது வேறு. ஸோ எலெக்ஷன் சம்மந்தப்பட்டவன் வரும்போது ஜனநாயக உரிமைக்காக தான் நம்ம அதை எலெக்ஷன் நடத்துகிறோம், தேர்தல் நடத்துகிறோம். ஸோ இதில் வேறு என்ன சொல்லலாம்?
இதை பற்றி சொல்லும்போது, இப்போ இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னு கேட்டால் சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஞானேஸ்வர், திரு ஞானேஷ்குமார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடிஷ்னல் கமிஷனர்ஸ் வந்து சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி, இவங்க 2 பேருமே எலெக்ஷன் கமிஷனராக இருந்திருக்காங்க. அப்புறம் வேற இது உங்களுக்கு சில ஆப் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சி விஜில் ஒன்று இது கொண்டு வந்திருக்கு வன்முறைகள் தடுக்கிறதுக்காக. அதே மாதிரி இப்போ நமக்கு டோட்டல் சீட்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 543, மெஜாரிட்டி வேணும்னா 272 + 1 கூட இருக்கணும், 273. 5 அப்படி இருந்தால் தான் லோக்சபாவுக்கு மெஜாரிட்டி தேவைப்படக்கூடிய எண்ணிக்கை. அப்புறம் இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஃபஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது 1989 இயர். இதெல்லாம் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸில். இந்த கமிட்டிஸில் வந்து தினேஷ் கோஸ்வாமி அடிக்கடி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஓரா கமிட்டி எலெக்ஷன் ரிலேட்டடாகவும் கேட்குறாங்க. அதே நேரத்தில் கிரிமினல்ஸ் இன் பாலிடிக்ஸ் அதில் வந்து அடிக்கடி கேட்டுட்டு வர்றாங்க கொஸ்டின்ஸு. அப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட 324 தான் முக்கியமாக ஒன்றது. 324 வந்து தெரியுமா தான் இனம், ஜாதி, மொழியின்பால் பிரிவினை பார்க்காம இது பண்ணணும். அதே மாதிரி 326 வயது வந்து ஒரு வாக்களிக்க உரிமை. 327ன்னா என்னது, பாராளுமன்றத்தில் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட இதுக்கெல்லாம் வந்து விவாதம் நடத்தி கொள்கை முடிவு கொண்டு வர்றதுக்கு வந்து பாராளுமன்றம். இன்கேஸ் ஆஃப் சட்டமன்றம்னா 327ல் ஆர்டிகிள்ஸ் இருக்குது. சட்டமன்றத்தில் விவாதம் நடத்தி எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கிறது தான் வந்து 328. 329 வந்து இப்போ எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் நேரத்தில் நடக்கக்கூடிய எல்லா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு எல்லா நடவடிக்கைகளுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவெடுக்கும். அதில் யாரையுமே பரிந்துரை ரெக்கமெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. அது வந்து அவங்க சில டேர்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் எலெக்ஷன் நடத்துவாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எலெக்ஷனில் நடந்த பிரச்சனைகளை ஏதாவது ரெமடி தேடணும்னா சுப்ரீம் கோர்ட்டாக அதாவது நீதிமன்றத்தில், ஹைகோர்ட்டாக சுப்ரீம் கோர்ட் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் நமக்கு வந்து ரெமடி தேடுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆர்டிகிள்ஸ் தான் 329. ஸோ இப்போது உங்களுக்கு 324, 325, 326 எல்லாமே தெரியும். 326 அடிக்கடி கேட்டுக்கிறாங்க, வயது வந்தோர் வாக்களிக்கும் உரிமை. அது இது இவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணோம், வேறு முக்கியமாக எலெக்ஷனுடைய பணின்னு சொல்லும்போது, எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி டேட் டிக்ளேர் பண்ணுது, கட்சிகளுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறது, அதே மாதிரி சின்னம் ஒதுக்கிறது, அதே மாதிரி வாக்காளருக்கு நாமினேஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது, டேட் டிக்ளேர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்டுகள் இருக்குது. இந்த எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட தேர்தல் நடவடிக்கைகள் சம்மந்தப்பட்ட கிளாஸுகள் அடுத்த கிளாஸில் இதை பற்றி இன்னும் விரிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதுவரையும் நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு எக்ஸாமினேஷனில் கேட்டிருந்தது. நன்றி, வணக்கம்.